கடைசியாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இதயத்தை தர இருக்கோம், ரெடியாக இருக்கோம். லட்சக்கணக்கான பேர், 2 கோடி தொண்டர்கள் இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. எத்தனையோ பேர் இப்போ தான் டயர் ஸ்டெப்னி மாற்றுற மாதிரி ஹார்ட் சர்ஜரி, இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்குதா இல்லையா? இதய மாற்று அறுவை சிகிச்சை நாங்கள் தரோம். ஒன்று உயர்தர அறுவை சிகிச்சை பண்ணுறோம், உயர்தர அறுவை சிகிச்சை பண்ணுறோம், உயர்தர. இது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஹாஸ்பிட்டல்? என்ன இது? என்ன அரசியல் அறிக்கை? அது அறிக்கை விட்டால் போதுமா? பார்க்க வேணாமா? காமிச்சிருக்க வேணாமா? எவ்வளோ பெரிய அராஜகம்! நான் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சி ஒரு 4 வருஷம் இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோடெல்லாம் போய் தெருவெல்லாம் இந்த போன வருஷம் உங்கள் சகோதரி, அன்பு சகோதரி நான் கேட்குறேன் அப்படின்னு உழைச்சாங்களா இல்லையா? உழைச்சி அவங்க ஒத்த பொம்பளையாக எல்லாம் கூட ஃபுல்லாக இராணுவம் மாதிரி ஃபுல்லாக மக்களோட மக்களாக சேர்ந்து உழைச்சி ஒரு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு உழைப்பு வீண் போகக்கூடாதுன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் கேட்குற கேள்வி, நாட்டு மக்கள் மனசில் அப்படியே நொந்து வெந்து கிடக்கிற கேள்வி இது. அவர்கள் மரணம் நிச்சயமாக மர்மம் இருக்குது. அவங்க அடிக்கப்பட்டாங்களாம் கீழே எனக்கு கையாலாம் பதறுது. எவ்வளோ பெரிய கொடுமை! இதெல்லாம் பத்திரிகையில் படித்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு இப்போ சொல்லணும். நீங்கள் தான் அதிகமாக நெருக்கமாக பல பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்க, நீங்கள் போடுறவங்க. வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் பல இதில் வேலைக்காரி பார்த்துருக்காங்களாம், ஹெல்ப் பண்ண போனாங்களாம், அவங்கள துரத்தி விட்டாங்க. சிசிடிவி பதிவு ஒட்டுமொத்தமாக போயஸ் கார்டனில் இருந்து வெளியில் போகையில் வரையில் ரோட்டில் சாதாரண இதில் இருந்தெல்லாம் ஒரு மர்டரை கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. பிரதாப் ரெட்டி பதில் சொல்லியே ஆகணும். இது ஒரு ஹர் லைஃப் இஸ் வெரி மச் ப்ரிசியஸ், வெரி மச் ப்ரிசியஸ். பல கொள்கைகளில் முரண்பாடு இருக்கலாம், நான் ஒரு அரசியல் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிமுக தொண்டனாக இருந்திருக்கேன். அவங்களோட உதவி பெற்றிருக்கேன், அவங்க அன்பை பெற்றிருக்கேன். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நிவாரணத்துக்கெல்லாம் ஒரு செக் கொடுத்தேன். அது விஷயம் அல்ல. ஹர் லைஃப் இஸ் வெரி மச் ப்ரிசியஸ். அது எப்படி ஒரு மறைச்சு 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 காலி பண்ணிட்டு இப்படி சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் தான் சொல்லணும். சந்தேகம் அல்ல, ஆர்ஜிதமான உண்மை. உண்மை. அவர்கள் மரணிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு. அப்போ அது என்னோட கேள்வி. அது இல்லை. சொல்லுங்க. நிச்சயமா எது எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ நடந்திருக்கு. சண்டை நடந்திருக்கு, அடிச்சிருக்காங்க, கீழே கடந்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒத்த பொம்பளை, அவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லை. என்ன சந்தேகம்? இவங்கள கூட நின்றுட்டு இருந்தவங்கெல்லாம் என்ன இவங்களா? எல்லாரும் எல்லாத்தையும் அவங்க என்ன முன்னாடி என்ன ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா? அம்மா போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க. அந்த பேர் தானே சுத்தமாக நின்றுட்டு இருந்தாங்க. மொத்தமாக உள்ள மொத்தமாக அவங்க தானே நின்னாங்க. ஆமாம், பார்க்க முடியல. தொடர்ந்து நான் 4 தடவை போனேன். அது எப்படி எழுப்ப முடியும்? ஏங்க உயிரோடு இன்னைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க. அதுதானே ட்ரீட்மெண்ட். உயர்தர சிகிச்சை ஜப்பான்லேருந்து வர்றார், அங்கேருந்து வர்றார், இங்கேருந்து வர்றார். கொடுங்க, மக்களுக்கு காட்டுறதுல என்ன தப்பு? ஏங்க நீங்க சொல்றது இன்னைக்கு என்ன? அதாவது இது ஒன்று, இதுவே லேட்டு. இது நம்ம கேட்கறது தப்பு ஒன்றும் இல்லையே. தூக்கம் வரலை, என்னால் தூங்க முடியல. இப்படி திடீர்னு மரணம் அறிவிக்கப்பட்டவங்களா மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க ஓகே உயர்தர சிகிச்சை கொடுக்குறாங்கப்பா, பிரதமர் இவங்களே திரும்பி போகிறாங்க. அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் தானே இந்த தகவல்கள் வருது. புரியல. ஆர்டினா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கேட்கணும். நான் கேட்கறது இல்லை, கண்டிப்பாக கேட்குறேன். எல்லாரும் மூலம் நாளைக்கு கண்டிப்பாக கேட்பேன். சார், நான் என் மேலே பல பொது வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவன். போலீஸை பற்றி எனக்கு தெரியும். இப்போ இது பொதுநல வழக்கு இல்லை, பொதுமக்களோட உண்மையான கேட்க வேண்டிய வழக்கு. அதுக்காகத்தான் உங்களை உண்மை என்ன, இது பொதுநல வழக்கை சாதாரணமாக போடுறதுனால அவங்க போலீஸ் தான் இருக்குது. சென்ட்ரல்லையும் அவர் யாரை வந்து மோதி கட்டி பிடிக்கிறாரோ அவர் எல்லாம் கருப்பு பணம் முதலையாக தான் இருக்காங்க. அவர் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு எதிராக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் பாருங்க, 100 கோடி 500 கோடி 1000 கோடி 300 கோடி அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதோ தெரியல. நமக்கு அந்த 24,000 ரூபாய்க்கு மேலே பணக்காரன் எடுக்க முடியல. அப்படி இருக்கையில் நான் எங்கே நீதி கிடைக்கும்? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணி உங்களோட ஐடியா வாங்கித்தான் நான் வழக்காடு கண்டிப்பாக செஞ்சாகணும். எல்லாருமே செய்யணும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து தொடர்ச்சியாக பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ட்ரீட்மெண்ட்
பண்றோம் அப்படின்றத சொல்லி. இது என்னங்க இது? ரெண்டாவது வந்துட்டு தேசிய தலைவர்கள் இருந்து அண்டை மாநிலத்திலிருந்து எல்லா தலைவர்களும் போனாங்க. அவங்க வந்தாக, மப்பத்தா வந்தாக, அப்பத்தா வந்தாக, இதெல்லாம் என்ன? ஆனா யாருக்குமே சந்தேகம் வரல. தவறு, சந்தேகம் வரலங்கிறது தவறு. அது மறைக்கப்பட்டது. ராணுவம் மாதிரி போலீஸ் நிற்க வச்சு சொந்த அண்ணன் மகளை உள்ள விடலைங்கிறாங்க. 25 தடவை வந்துட்டு நான் அதுக்கு அடுத்த நாள் தான் தினகரனில் படிக்கிறேன். எனக்கு தெரியும். ராகுல் காந்தி வந்து ஆமாம், அவர் கூட அனுமதிக்கல. ஏன்? அதுதான் ஏன். அப்போ சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். பிரதாப் ரெட்டி சொல்றார். அரசியல் தலைவர்கள் வந்து எப்படி அவங்க கழி பண்ணிவாங்களா நீங்க சொல்றது பார்த்தா? யாருக்கு? ஒரு நிமிஷம் சார், அவங்க அரசியல் பேச இங்க வரல. இங்க பாருங்க, முக்கியமா அவங்க கூட இருக்கிறவங்க யார்? சசிகலா அவங்க இருக்கலாம், அவங்க உதவியாளராக இருக்கலாம். கண்டிப்பா அவங்க தானே அட்மிட் பண்ணது. இத்தனை குடும்பம், இத்தனை அவங்கள தானே நான் சொல்லிக்கிட்டு வரேன். அவங்கள தான் நான் சொல்லிட்டு வரேன். இதுல பயம் என்ன? இத்தனை ஒட்டுமொத்த கார்பரேஷனை கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தங்களை கோடான கோடி அனுபவிச்சுட்டு இருக்கிறது யார்?